இந்த வீடியோல ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியா ஒரு சூப்பரான ரிஃப்ரெஷிங்கான புது ரெசிபி தான் பார்க்க போறோம் which is called as dahi tadka. வெறும் தயிர் வச்சு பண்ற இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and also the bell icon click பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு non-stick panல ஒரு 2 to 3 tablespoon அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். and இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நான் வந்து ஜீரா ரைஸோட பேர் பண்றேன். so ஜீரா ரைஸ் ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். so நீங்க வீடியோஸ்ல போய் பாத்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்ல குக்கிங்ல வந்து உங்களுக்கு ஜீரா ரைஸ் இருக்கும். and நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இத நல்லா சாட் பண்ணிக்கிறேன். so சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து next ingredient add பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதோட 2 காஞ்ச மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபியை பேசிக்கலாக நம்ம தஹி தட்கான்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து தட்கா பண்ணிவிட்டு நம்ம வந்து வீல் ஆட் வித் கர்ட் அண்ட் க்ரீமோட பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் ஒரு கிடைக்கும். இட்ஸ் நாட் லைக் குழம்பு, இட்ஸ் மோர் லைக் கிரேவி கைண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து இதோட ஆட் பண்ண போகிறது வந்து வெங்காயம். ஒரு 2 வெங்காயம் ரொம்ப ரொம்ப ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைக் சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த வெங்காயமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபைன் சாப்டான ஒரு வெங்காயம் சொல்லலாம். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா லோவஸ்ட் ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோடு நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்க போகிறோம். நல்லா பூண்டை பீல் பண்ணிவிட்டு ஃபைனாக வெங்காயத்தை மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 to 3 பல் பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு இதையை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தோட ஷேட் நல்லா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லிட்டில் ப்ரௌனாக மாறிடும். இன்னும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து தயிர் சேர்க்கறதுனால உங்களோட ஸ்பைசினஸ் எல்லாமே கம்மியாயிரும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் வந்து தாராளமாக உங்களுக்கு அந்த காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அகெயின் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா லோவஸ்ட் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். வீட்டில் ஊற்றின தயிர் வந்து 2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோடு நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு கிடைக்கிறது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும், ப்ளூ கலர் பேக் கிடைக்கும். ஸோ அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் உங்களோட ஃப்ளேவர் ஆஃப் கர்ட் அண்ட் தஹி தட்கா டேஸ்ட் ஸோ குட். ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது வந்து செக்ரிகேட் ஆகிருக்கும். கீழே வந்து க்ரீம் இருக்கும், மேலே வாட்டர் மாதிரி பிரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் வந்துடும். ஸோ நல்லா ஷேக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக க்ரீமியான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ இதை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஒரு ஃப்ரெஷ் க்ரீமை டோ நாட் ஆட் இட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஃப்ரீஸ் பண்ணனா இட் ஒன்ட் பி குட். ஸோ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஷேக் பண்ணிவிட்டு இந்த தயிரோடு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரையும் க்ரீமையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. லோவஸ்ட் ஃப்ளேம்க்கு டர்ன் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தயிரையும் க்ரீமையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மிக்சரை வந்து இந்த வெங்காயத்தோடு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ்
தயிரும் க்ரீமும் சேர்த்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக டிசால்வ் ஆகி கலர் நல்லா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் இதை வந்து நம்ம பாயில் பண்ணக்கூடாது. பாயில் பண்ணிங்கன்னா இது வந்து திரிஞ்சிரும், தயிர் தனியாக வாட்டர் தனியாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இதை பாயில் பண்ணாமல் லோவஸ்ட் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாயிலிங் ஸ்டேஜுக்கு வரப்போகுது. ஸோ இப்போவே நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் தான் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். சால்ட் வந்து ஒரு 1/2 to 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஸ்டவ்லேருந்து வெளியே எடுத்துருங்க. இல்லைன்னா அந்த ஹீட்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு இது இம்மீடியட்டாக ஒரு கண்டெய்னருக்கு இதில் மாற்றிடுங்க. பிகாஸ் அதோட பேனில் இருக்க ஹீட்டே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நம்ம தஹி தட்கா ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நான் வந்து எதில் சர்வ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் வந்து ப்ரான் 65 சர்வ் பண்ணுறேன். இதோட ரெசிபியும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ரெசிபிஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் லேயரில் வந்து தஹி தட்கா அண்ட் தேர்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பாக்ஸோட என்டையர் ரெசிபிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரான் 65 வீடியோ இருக்கும், ஜீரா ரைஸ் இருக்கும். ஸோ ட்ரை திஸ் காம்பினேஷன் டேஸ்ட் ஸோ குட். அண்ட் இந்த தஹி தட்கா ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் நானுக்கு ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வெரி சிமிலர் டு பன்னீர் கேஷ்யூ கிரேவி டேஸ்ட்டு உங்களுக்கு வரும். இட் டசன்ட் even டேஸ்ட் லைக் யூ ஹேவ் ஆடட். ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். And yeah, that's all about today's video and I'll see you in the next one. Bye bye.